ஸ்ரீ சாய்ராம். இது பகவானோட 100வது பிறந்த ஆண்டு. அவதாரத்தின் பிறப்பை செலிப்ரேட் பண்ற தருணம். இதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துருக்கோம்? இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே கடந்து வந்த ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு தருணமுமே சுவாமியை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்ரீ சத்ய சாய் தமிழ் சேனல் மூலயமா சுவாமியோட தர்ஷன், சம்பாஷன், சங்கீர்த்தனை எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சுவாமிக்கு பர்த்டே, நம்ம எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இதை நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக சுவாமியோட மெசேஜஸை லிவ் பண்ணால் மட்டுமே தான் சுவாமிக்கு அதை ஆஃபர் பண்ண முடியும். சுவாமியோட டிஸ்கோர்ஸஸில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மெசேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சுவாமி நிறைய கருவியை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கதை மூலியமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமாக இருக்கலாம், இல்லை ஒரு லீலை மூலமாக இருக்கலாம். எப்படி ஒரு கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு சுவாமி சொல்லுவார், இட் இஸ் நாட் மியர்லி கர்ச்சீஃப், இது ஃபுல்லாகவே ஒரு காட்டன் த்ரெட்டில் சேர்ந்தது அப்படின்னு. இந்த வரிசையில் சுவாமி நம்பர்ஸை ஒரு ஈஸியான டூலாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு சுவாமி யூஸ் பண்ண டூல் அது. சுவாமியோட பிளெஸிங் மூலியமாக இந்த சாதனையை எண்ணும் எழுத்தும் அப்படின்ற சீரியஸ் மூலிமா நாங்கள் இதை ஆஃபர் பண்ணோம். మానవులకు 5 విధములైనటువంటి యొక్క విచారణ శక్తులు ఉంటున్నవి. 4 చేసే పాపం 4 ఉన్నాయి. ఫస్ట్ బి, నెక్స్ట్ డూ, థర్డ్ టెల్. దైవము 2 కానటువంటి ఒక్కటే. God is only one and not two. வந்த ஒவ்வொரு மந்த்துமே நம்பர் 9லேருந்து ஆரம்பித்து நம்பர் 1 வரைக்கும் சுவாமி சொன்ன அனைத்து விதமான பல தரப்பட்ட மெசேஜஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம லைஃப்பில் எப்படி அதை வாழலாம் அப்படின்னு யோசித்து சுவாமி கிட்ட இதை ஆஃபர் பண்ணோம். இந்த ஜர்னி நம்பர் 9லேருந்து தொடங்குது. இந்த பயணம் ஒரு புனிதமான கோவில்ல ஆரம்பிச்சது. அந்த கோவில் வெறும் கல்லும் சடங்குகளும் கொண்ட கோவில் இல்ல, சுவாமியோட மெமரிஸையும் அவரோட பிரசன்ஸையும் கொண்ட ஒரு ஆலயம். எபிசோட் 9ல பகவான் ஒரு காலத்துல நடந்து சென்ற திருமங்கலம் நவக்கிரக ஆலயத்துல நாம நின்னோம். எல்லா கிரகங்களையும் இயக்குபவரே அவர்தான். அவருக்கு முன்னால இந்த கிரகங்களும் தலையை வணங்கும் அப்படிங்கறத நாம கண்கூடா பார்த்தோம். அது வெறும் ரெனோவேஷன் ஸ்டோரி மட்டும் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. எப்படி பெரும்பாலான பூஜைங்க நவக்கிரக சாந்தியோட தொடங்குமோ, அந்த மாதிரி சுவாமியோட 100வது பிறந்த நாள் காணிக்கைய சென்னை திருமங்கலத்தில் இருக்கிற நவக்கிரக கோவில்லையே தொடங்கினோம். ஹைட்டு கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் இருந்தது. சுவாமி இங்கே நின்னா அம்பாலே அங்கே நிற்கிற மாதிரி இருந்தது. உள்ளே சென்றார், கையசைத்து ஒரு எந்திரத்தை வரவைத்தார். அந்த எந்திரம் ஒரு 1/1 இன்ச்சு மாதிரி சைஸில் இருந்தது. பசங்க படித்த பசங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. இந்த இதில் டியூஷனில் படிச்சுட்டு போன பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இந்த இடத்துல மேடை போட்டு சுவாமி ஒரு டிவைன் டிஸ்கோர்ஸ் சுவாமி கொடுத்தாரு. 6 monthsல இந்த கம்ப்ளீட் கோயில், நம்ம இந்த பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோயில் வித் சுவாமியோட பிரம்மாண்டமான ஆல்டர், தனித்தனி சந்நிதி, எல்லாருக்கும் இது எல்லாமே பாசிபிள் வித்தின் 6 months. அந்த பட்ஜெட் எப்படி அரேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. இட்ஸ் கம்ப்ளீட்லி சுவாமி கம்ப்ளீட்டாக அவரை தான் நடத்தி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நவ கிரகங்களை வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிரார்த்தனையை தொடங்கினோம். நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை ரூமில் நம்ம எப்படி பிரார்த்தனை செய்வோம்? நம்ம மலர்களை ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா? எந்த மலர்களை? ரோஜா, மல்லிகை. ஆனால் அதெல்லாம் மறுநாளே வாடிடுமே. சுவாமி விரும்பும் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய மலர்கள் அஷ்ட புஷ்பங்கள், அதாவது 8 மலர்கள்.
கடவுளுக்கு வாடிப்போகும் மலர்கள் தேவையில்லை, வாடாத மலர்களைத்தான் அவர் விரும்புகிறார். அது உங்களின் இதய மலர்கள் அப்படின்னு சுவாமி சொல்றார். அதாவது சுவாமி சொன்னாரா, எப்படி நான் அந்த டைஸை பிடிச்சிட்டு நான் விளையாடுறேன், அந்த டைஸில் என்ன நம்பர் வருதோ நான் அதை ஃபாலோ பண்ணி அந்த கேம் வின் பண்ணேன்ல, அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த லைஃபுங்கிற கேமில் டைஸுங்கிற சுவாமியை டைட்டாக பிடிச்சிட்டு சுவாமி சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் நொண்டி பாண்டி கேம். அதில் எப்படி ஒரு கல் போட்டு அந்த கல் வழிநடத்த அந்த கேமை வின் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்லேயும் டைஸ் வழிநடத்த நம்ம கேம் வின் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் சுவாமி வழிநடத்த அவர் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த அஷ்ட புஷ்பங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இந்த லைஃப்லையும் நம்ம வின் பண்ணிடலாம். வாடாத மலர்களை ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் நாம சுவாமியோட நாமத்தை உச்சரிக்க தொடங்கினோம். நம்ம கவுண்ட் டவுன்ல அடுத்தது எண் 7. இந்த எண் சுவாமிக்கு ரொம்பவும் விருப்பமான எளிமையான ஒரு பாதையோட தொடர்புடையது. அதுதான் சப்த ஸ்வரங்கள். அங்கிருந்து இசையே வழிகாட்டுது. எபிசோட் 7 நம்மள சப்த ஸ்வரங்கள் கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. அதாவது படைப்பையே எதிரொலிக்கும் 7 இசை குறிப்புகள். ஒவ்வொரு ஸ்வரமும் ஒரு படி. இசை அன்பின் மொழி, அன்பே கடவுளின் இசை அப்படின்னு சுவாமி எப்பவும் சொல்லுவார். சுவாமி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீ எனக்கு என்ன ஆஃபர் பண்ணாலும் அதோட குவாலிட்டியோ குவான்டிட்டியோ பிசிக்கலா நான் பார்க்க மாட்டேன், அதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், பட் அதோட பாவத்தை தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. ஸோ பாவம் வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். What do you say? So it is the basic intention with which we do any act, maybe prayer, our profession, how we take care of our children, everything. So அதனால அந்த பாவம் வந்து ஒரு அகம்பாவம் இல்லாம அது ஒரு சரண்டர் பக்தியோட ஒரு சரண்டர்ன்றதோட நம்ம வந்து எந்த ஆக்ட் பண்ணாலும் அது வந்து சுவாமியை போய் ரீச் பண்ணணும்னு சுவாமி சொல்லியிருக்கு. நாம எல்லாரும் ப்ரேயர்ஸ் பண்ணும்போது இல்லை ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு உட்காரும்போது தான் எங்கிருந்தோ நம்ம கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வரும். அதை நீங்களும் கவனிச்சிருக்கீங்க இல்லையா? அதனால தான் என் 6 பற்றி சுவாமி நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தடைகளே உள்ளே இருக்கும் 6 எதிரிகள். அடுத்தது ஷட்ரிப்புகள்: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். எபிசோட் 6 அவற்றை வெல்வது பற்றி மட்டுமல்ல, அவற்றை மாற்றுவது பற்றியும் பேசுகிறது. சுவாமியோட குரல் இன்றும் ஒலிக்கிறது. உன் மனதோடு சண்டை போடாத, மனதுக்கு ட்ரெய்னிங் கொடு. மாஸ்டர் யோர் மைண்ட் அண்ட் பி அ மாஸ்டர் மைண்ட். இந்த போர் வெளியே இல்ல, நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்குது. அந்நியர்களோட குரல்கள் இல்ல, நாமளே சுமக்கும் நிழல்களோட ரகசிய மொழிகள். ஆனாலும் அதை தொடர்ந்து வரும் அமைதியில ஒரு இனம் புரியாத நிம்மதி, இன்னும் நிலையானது. டிவினிட்டி, தெய்வீகமானது. இது ஒரு நாள் மட்டும் இல்ல, இது உள்ளுக்குள்ள தினம் தினம் நடக்கும் ஒரு பயணம், ஒரு ஜர்னி. ஒவ்வொரு நாளும் நம்மள அறியாம நாம உள்ள ஒரு பயங்கர போர்க்களத்துல நடக்கிறோம். உள்ள இருக்கிற எதிரிங்க கூட நாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது மேலும் பல சிக்கல்களை சந்திக்கிறோம். பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா நம்ம உடல் நாம வாழற சூழ்நிலையால ரொம்ப பொல்யூட் ஆகுதே. எபிசோட் 5ல நாம இயற்கைக்குள்ளேயே அடியெடுத்து வச்சோம். அது பஞ்சபூதங்கள், அதாவது 5 பெரும் கூறுகள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை எல்லாம் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. இந்த பஞ்சபூதங்களையும் நம்மளோட சுற்றுப்புறத்தையும் நாம எப்படி புனிதமா வச்சுக்கணும்னு பார்த்தோம். ఈ పంచభూతములు ఉన్నటువంటి ఒక తత్వములు అన్ని పరిశుద్ధమైనటువంటివి. మన యొక్క ప్రవర్తన చేతనే అది పొల్యూషన్ గా మారిపోతుంది.
நம்ம அன்றாட வாழ்க்கையே ஒரு வர்ஷிப் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு தனியாக எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு ரிச்சுவல் எடுத்தா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரியே நம்ம லைஃப் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனையை செய்ய சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. எபிசோட் 4 நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு கண்ணாடியை கொடுத்தது. அது தியஜ துர்ஜன சம்சர்க்கம், பஜ சாது சமாகமம், குரு புண்ணியம் மகோராத்திரம், ஸ்மர நித்திய அனித்யதாம் என்ற வாக்கியங்கள். ஆஃபீஸில், ரோட்ல, கடையிலன்னு இப்படி ரொம்ப சிம்பிளான சாய்ஸஸ் மூலமா நம்ம ஒவ்வொரு கணமும் ஒரு வர்ஷிப்பா மாத்தலாம். சுவாமியோட வழி ரொம்பவே சுலபம். டூ குட், பி குட், சி குட். இந்த அவேர்னஸ் தான் ஞானத்தோட தொடக்கம். சுவாமியோட அந்த 4 வரிகளும் வெறும் தத்துவங்க இல்ல, நம்மளை வழி நடத்துற ஒரு மேப்னே சொல்லலாம். தீய சகவாசத்திலிருந்து விலகிடுங்க, நல்லவங்களோட சேர்ந்துக்கங்க, எப்பவும் நல்லதையே செய்யுங்க, நித்தியம் எது நித்தியம் இல்லாதது எதுன்னு புரிஞ்சுக்கங்க. இப்படி நாம வாழ்ந்தா ஒவ்வொரு சாய்ஸும் ஒரு பிரேயர் ஆயிடும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரை நோக்கி நம்மளை இன்னும் நெருக்கமா கூட்டிட்டு போகும். இன்னைக்கு நல்லதையே சூஸ் பண்ணுங்க. உங்க மனசு இந்த நாள் முடியும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நல்ல சாய்ஸ், அந்த நாளே உங்களோடது. ஒவ்வொரு அடியும் சுவாமியை நோக்கி உங்களை கூட்டிக்கிட்டு போகும். முதல் அடியை எடுத்து வையுங்க. நம்பர் 4ஓட ஞானத்தோட நாம நம்ம ஆஃபரிங்கோட அடுத்த நம்பர் 3க்கு வந்தோம். நம்ம பிரார்த்தனைகளை 3 பீக்களோட தொடர்ந்தோம். தூய்மை, பியூரிட்டி, பொறுமை, பேஷன்ஸ், விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்க்கும் சேவைக்கும் நாம சந்திக்கிற போராட்டத்திற்கு சுவாமி கொடுத்த ஈஸி சொல்யூஷன்ஸ் தான் இந்த 3 P's. அதாவது நான் சேவா பண்ணுறேன், ஆர் என்னோட வேலை பண்ணுறேன், என்னோட வீட்டை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன். பியூரிட்டி எனக்கு தேவையா, இஸ் இட் ரியலி நெசசரி அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். எப்படி பேலன்ஸ்டாக இருக்கிறது, பேஷன்ஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்றது சுவாமி கிட்ட என்னை கைட் பண்ணுற மாதிரி நான் வேண்டிக்கிறேன். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் மீறி எப்படி நம்ம பெர்சிவரன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது? பியூரிட்டி, பேஷன்ஸ், பர்சிவரன்ஸ், இது 3ம் தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. 3மே இன்டர் ரிலேட்டட் தான். பியூரிட்டி இருந்தால் தான் நம்மளுக்கு பேஷன்ஸ் இருக்கும், அந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பர்சிவரன்ஸ் பண்ண முடியும். இப்படி 3மே ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட சில பேர் அவங்களோட சந்தேகங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் பற்றி நம்மளுக்கு சொன்னாங்க. இது அவங்களுக்கான கேள்விகள் மட்டும் கிடையாது. நம்மள பல பேருக்கு இதே கேள்விகள் இருக்கலாம், இல்லை இன்னும் வேறு நிறைய கேள்விகள் கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்மளோட சுவாமி நம்மளுக்கு பதில் அளிப்பார்னு நம்ம வேண்டிக்கலாம். நம்பர் 9லேருந்து ஆரம்பித்து நம்பர் 3 வரைக்கும் இப்போ பார்த்தோம். மீதி இருக்கிறது என்ன? நம்பர் 2 and 1. இதை நான் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பராக கொடுத்த அந்த 1 யார் அப்படின்னு கேட்டாக்க நம்ம எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவோம். ஆனால் லைஃப் அப்படின்ற எக்ஸாமுக்கு சுவாமி நம்மளுக்கு அல்டிமேட் டெஸ்டினேஷன் அடைஞ்சால் மட்டும்தான் மார்க்ஸ் கொடுக்குறாருன்னு கிடையாது. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நம்மளுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கொடுக்குறார். அப்படி கொடுத்து நம்மளை அந்த O கிரேட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் சுவாமியே வழி சொல்கிறார். சரி, இப்போ அந்த 2 நம்ம கடக்கிறதுக்கு சுவாமி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். அது என்னன்றது கேட்கலாம் வாங்க. அன்பின் திருவுருவங்களே, புலனடக்கமே மாணவர்களுக்கு இன்றியமையாததாகும். புலன்கள் மூலம் கிடைக்கும் இன்பமானது நிலையற்றது. அவை மிக குறைவான இன்பத்தையும் மிகுந்த துன்பத்தையும் தருபவை. புலன்களை விட புலன்களை தூண்டும் செயலிகள் சக்தி வாய்ந்தவை. அவையே சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்னும் ஒலி, தொடு உணர்ச்சி, ரூபம், சுவை மற்றும் மனமாகும். ఈ ఇంద్రియములు అన్నిటికీ మూలమైనటువంటిది వాక్.
புலன்களில் மிகவும் முக்கியமானது பேச்சாகும். వాక్కును జయించిన అన్ని ఇంద్రియములను కూడా జయించినట్టే అవుతుంది. பேச்சை கட்டுப்படுத்தினால் அனைத்து புலன்களையும் வென்றது போலாகும். తినుట మాట్లాడుట ఈ రెండు కూడా నోటితో జరిగేటువంటి పని. உண்பது பேசுவது இவ்விரு பணிகளும் வாயினால் நிகழ்பவை. వీటిని ఆహార వ్యాహారములు అని చూస్తారు. இவை உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் என கூறப்படுகின்றன. ఈ రెండింటిని ఏ మానవుడు జయించును అట్టి మానవుని యొక్క తత్వము దివ్యత్వమైనటువంటి యొక్క మనస్తత్వంలో లీనమవుతుంది. இவ்விரண்டையும் எந்த மனிதன் வெல்கிறானோ அப்படிப்பட்டவன் தெய்வத்துவத்துடன் ஐக்கியமாகி விடுகிறான். பாத்தீங்களா, நம்ம வாழ்கிற லைஃபே ஒரு பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் சுவாமி சொல்கிற ஒவ்வொரு மெசேஜையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் விலகி கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ அந்த 2 கைவிட்டாச்சு, நெக்ஸ்ட் என்ன? அதையும் சுவாமியே சொல்கிறார், கேட்கலாம் வாங்க. అద్వైత దర్శనం అనగా ఏమిటి? அத்வைத தரிசனம் என்றால் என்ன? రెండు కాని ఒక్కటే. இரண்டல்லாத ஒன்றே. ఒకటే అంటే రెండుగా ఉండవచ్చును. ஒன்றே என்று சொன்னால் அவை இரண்டாகவும் இருக்கலாம். ఏకం ఏవ అద్వితీయం బ్రహ్మ అన్నాడు. எனவே ఏకమేవ అద్వితీయం బ్రహ్మ என்றனர். రెండుగా ఉన్నదంటే ఇంకా ఏమైనా ఉండవచ్చును అని చెప్పవచ్చును. కానీ ఏకం ఏవ అద్వితీయం, ఒకటే ఒకటి, రెండుది కానటువంటిది. இரண்டாக உள்ளதென்றால் இன்னும் பலவாக இருக்கிறது எனலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், இரண்டல்லாததாகும். దైవము రెండు కానటువంటి ఒక్కటే. இறைவன் இரண்டல்லாத ஒன்றே. சரி, நம்ம மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பட் நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே, அப்போ எப்படி டீல் பண்ணுறது? ఈనాటి మెసెంజర్స్ దేనిని జగత్తుకు అందిస్తున్నారు? இன்றைய மெசஞ்சர்ஸ் உலகிற்கு என்ன பரப்புகிறார்கள்? కానీ కొంతమందియో మాత్రము భగవత్ యొక్క సందేశాన్ని జగత్తునకు చాటుతున్నారు. வெகு சிலரே இறைவனின் அருட்செய்திகளை உலகில் பரப்புகின்றனர். అధిక భాగము లౌకికమైన, భౌతికమైన, అనిత్యమైన, అశాశ్వతమైనటువంటి యొక్క లోక సంబంధమైనటువంటి యొక్క విషయములను ప్రపంచమునకు చాటుతున్నారు. பெரும்பாலானோர் உலகியலான, நிலையற்ற, தற்காலிகமான உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பரப்புகின்றனர். భగవంతుడి చేత ప్రేమింపబడినటువంటి వాడైతే ఈ విధమైనటువంటి ఒక దుర్మార్గమైనటువంటి మార్గంలో ప్రవేశించడు. இறைவனால் நேசிக்கப்பட்டவரானால் இத்தகைய தீய வழிகளில் செல்ல மாட்டார்கள். భగవంతుని యొక్క ప్రేమను అందుకున్నటువంటి యొక్క మానవుడు భగవత్ ప్రేమతత్వాన్ని మాత్రమే జగత్తునకు చాటాలి. இறைவனின் அன்பை பெற்ற மனிதன் இறைவனின் அன்பு தத்துவத்தையே மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். దీనిని జీసస్ కళాతూరి తన ప్రాణమును వదిలే సమయం లోపల ఆల్ ఆర్ వన్ మై డియర్ సన్ బీ అలైక్ టు ఎవరీ వన్ అన్నాడు. இதனையே இயேசு தன் இறுதி மூச்சினை விடுவதற்கு முன் ஆல் ஆர் ஒன் மை டியர் சன் பி அலைக் டு எவ்ரி ஒன், என் அன்பிற்குரிய மைந்தனே, அனைவரும் ஒன்றே, அனைவரிடமும் ஒன்று போல் நடந்து கொள் என்றார். దేహ సంబంధమైనటువంటి యొక్క భావమును ఉంచుకొని దేహాభిమానంతో జీవించడానికి నీవు పూనుకోనవద్దు. தேகம் சம்பந்தப்பட்ட உணர்வை வைத்துக்கொண்டு தேகாபிமானத்துடன் நீ வாழ்வதற்கு முயலக்கூடாது. நம்ம எல்லாமே 2 பார்த்து பழகிட்டோம். குட் பேட், ரைட் ராங், டே நைட். ஏன் சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆர்கன்ஸுமே சுவாமி சொல்கிறார், நம்மளுக்கு 2 கண் இருக்குது, 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, 2 காது இருக்குன்னு. ஆனால் சுவாமி சொல்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் தட் ஒன். நம்ம சுவாமியை நேத்திரவாசின்னு சொல்லலை, நம்ம சுவாமியை கைவாசின்னு சொல்லலை, ஆனால் சுவாமியை நம்ம ஹிருதயவாசின்னு சொல்கிறோம். அண்ட் சுவாமி சொல்கிறார், அந்த ஹிருதயத்துக்கு 2 டபுள் சீட்டர் சோஃபாவே கிடையாதான், சிங்கிள் சீட்டர் சோஃபா மட்டும்தான். அண்ட் அதுக்கு உரிமையானவர் நம்ம சுவாமி மட்டும்தான். அந்த ஒன்றை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சுவாமி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா? நம்ம நவகிரகத்துலேருந்து ஆரம்பித்தோம். நவகிரகங்கள் 9 இருந்தாலுமே அந்த அனுகிரகம் ஒன்று தான். அஷ்ட புஷ்பங்களை பார்த்தோம், ஆனால் அந்த அஷ்ட புஷ்பத்துக்கான அதிபதியே அந்த ஒருத்தர் தான் நம்மளோட சுவாமி. 7 ஸ்வரங்கள் இருந்தாலுமே அந்த ஆதார ஸ்வரம் அப்படின்றது நம்ம சுவாமி. 6 ஷட்ரிப்புகளையுமே அவர் பின் திருப்பத்துக்காக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். 5 பூதங்களை கைக்குள்ளே வச்சிருக்கிறதுமே அந்த ஒரே ஒரு சுவாமி தான். 4 வாக்கியங்கள் நம்மளுக்கு கொடுத்ததுமே ஒரே சுவாமி. 3 Pஸை பார்த்தோம்,
அந்த 3 பீஸை கொடுத்ததுமே நம்மளோட ஒரே பி பரபிரம்மன் தான். எல்லா விஷயத்துலையும் 2 பார்த்துட்டு வந்த நம்மளுக்கு அதெல்லாம் விட்டுடு, ஒரே விஷயந்தான், ஒரே கோல் தான் அப்படின்னு நம்மளுக்கு ரீஅஷூர் பண்ணி ரீஅட்ரேட் பண்ணார் நம்ம சுவாமி. கடைசியில் நம்ம அட்டைன் பண்ண போகிறது அந்த ஒருத்தர் தான், அந்த ஒரு கோலை தான் நம்ம சுவாமி தான். ஆலயத்திலேருந்து இதயத்திற்கு, மந்திரங்கள்லேருந்து மனசுக்கு, மனசுலேருந்து மாஸ்டருக்கு. ஹீஸ் தி அல்டிமேட் ஒன். எல்லா ஸ்வரத்திலும் இருக்கிற ஆதாரம் அவர் தான். லிமிட்லெஸ் சுவாமி, பவுண்ட்லெஸ் சுவாமி.